உடனே அவள் பிரச்சாரம் ஆரம்பிச்சாச்சுப்போம். அகிரங்கமா சொல்றாங்க ஐயா, நேத்து ஒரு ஆள பிரச்சாரம் சொல்றாரு, இந்த பொட்டு சின்னம் பட்டை எல்லாம் போடாதீங்க, முகம் அசிங்கமா இருக்கு, இது இல்லாத நெத்தி தான் பிரகாசமா இருக்கும். ஆமா, பொட்டுக்கிட்ட எல்லாம் வச்சா மோச்சம் கிடையாது, அதுல பிரகாசம் இல்லையா, பொட்டு வைக்கலன்னா பிரகாசமா இருக்குமா. பிரகாசம் எங்க இருக்காரு? அவர் செத்து போனாரு. எங்க ஊர்ல ஒரே ஒரு பிரகாசம் தர செத்து போனாரு. வேற எங்க பிரகாசம் இருக்கு? என்ன இழிநிலை பாருங்க. அதோட பகிரங்கமா சொல்றாங்க ஐயா, பிள்ளையார கும்பிடாதீங்க, அது சாத்தான். ஐயப்பனை கும்பிடாதீங்க, அது பிசாசு. பிள்ளையாரு பிசாசு சாத்தானா போயிட்டாரு. நிலைமையை பத்தி நாம இப்படி சொன்னோன்னு உடனே போலீஸ் எல்லாம் வந்துடும். ஏன் நீங்க மதத்தை பேசு, அவங்க சொன்னா ஒண்ணும் கேப்பில்ல. ஏன்னா நம்மள அந்த இந்தியாவில தான் இருக்கமான்னு கேள்விக்குறி ஆயிடுச்சியா. ஆமா, இந்துக்களுக்கு அவ்வளவு எளிதில்லை. ஏன்னா நம்ம கோயில் வருமானம் எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிடும். திருப்பதி வருமானமா கோடியா அதை எடுத்துக்கிடும், பழனியில வருதா அதை எடுத்துக்கிடும், கன்னியாகுமரியில வருதா அதை எடுத்துக்கிடும், திருச்செந்தூர்ல வருதா அதை எடுத்துக்கிடும். போடுறவங்க இந்துக்காரன். ஆனா வாங்கி வச்சுட்டு அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பான், நமக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க உங்களுக்கு பஞ்சாபம் தருவா, நக்கிட்டு போங்க. ஆமா, ஐயப்பன் கோயில் போனா அரவணை தருவாங்க, அதுவும் நக்கரை தான். எல்லாம் கையில விட்டுருக்க, நக்கரைக்குனே தந்திருக்கான். நம்மளும் நக்கரை புத்தியில பணத்தை கொண்டு போட்டு கம்மன் இருக்கிறோம். அந்த பணம் இந்து மக்களுக்கு வர வேண்டும் என்று போராடுகிற நாடு என்றோ அன்றைக்கு தான் நாம் உருப்படுவோம். இந்து ஆலயங்களில் இருக்கிற வருமானங்கள் அனைத்தும் இந்தியாவில் பிறந்த இந்து மக்களுக்கே கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடியேன் பறைசாற்றி கொண்டிருக்கிறேன். இனியாவது மக்களே திருந்தி வாழுவோம். ஆமா, அதுக்குள்ள சிறப்பு வேற வேண்டும். அந்த சிறப்பு வந்தால் தான் வாழ்வோம். அதற்காகத்தான் அரசாங்கத்தையே எதிர்த்து போராட ஒரு தெய்வமே உலகத்துக்கு வந்தது, அதுதான் வைகுண்ட சுவாமி. மனிதனால் போராட முடியாது, அதனால தானே வந்தது. இந்த உணர்வை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அந்த உணர்வு வேணும்னா எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணுமா வேண்டாமா? சிவச்சந்திரன் கச்சேரிக்கு போகாதீங்க, உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. அது வேற இருக்கா? சிவச்சந்திரன் கச்சேரிக்கு போனா பரலோகம் கிடைக்காது. வேற இவன் வேணா பாடுறான், அதெல்லாம் கிடைக்கல. ஏன்னா இவன் தான் நாங்க பேசலாம், இவன் தான் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒரு ஆளு சொல்லுவாரு, அவர் சீக்கிரம் போயிருவாரு, நான் சீக்கிரம் போயிருவேன், அவனுக்கு அவ்வளவு ஆசை, இவர் சீக்கிரம் போயிருவாரு. மணி அடிக்காம இதை விட்டு போகவே மாட்டேன். அத்தனை பேரையும் வாழ வச்சு இல்லாம இந்த இடத்தை விட்டு போறதா இல்லை. என் அப்பன் எனக்குள்ள இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார், யாராலும் அசைக்க முடியாது. அந்த வைகுண்டருக்கு பதவி வாழ்வது அல்லாமல் பொய் கொண்ட மற்றோருக்கு புத்தியை எந்தே அவன் அவன் தேடு முதல் அவன் அவன் வைத்தாழு இனியவனுக்கும் இனிமலைய வேண்டாமே. எங்கே பரலோகம், எங்கே பரலோகம்? பரலோகத்தை யார் பார்த்தார்கள்? எங்க அப்பா செத்து போய் பல வருஷம் ஆயிட்டாரு, அவர் சொர்க்கத்துல இருக்குன்னு எனக்கு லெட்டர் போட்டாரா இல்ல கடதாசி போட்டாரா? நம்ம தாத்தா பாட்டா எல்லாம் சாவமா இருக்காங்களா? யாருக்காவது ஐயா தந்தி கொடுத்தாரா? இல்லையே மாப்பிள்ள, நான் செத்து போய் இந்த இடத்துல இருக்கமல, தேவேந்திர என் பின்னாலதான் இருக்காரு, ரம்பை உருவசி ஆடிட்டு இருக்கா, உனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிச்சிருக்கேன், சீக்கிரம் வந்துடலன்னு எவனாவது தந்தி கொடுத்தானா? இல்லையே. பின்னையே மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய பிரசங்கங்கள் பணக்கார மக்களுக்கு அல்ல, மேல்தட்டு சாதிகளுக்கு அல்ல, அன்றாட கூலிக்கு போகின்ற அன்றாட கூலிகளுக்கும் தினசரி உழைப்பே கதி என்று உழைத்தவனுக்கும், படுக்கிற நேரத்தில் கடவுளேன்னு படுக்கிறானே அவன் ஒரு 3 மணி நேரம் இந்த இறையை உணர வேண்டும் என்பதற்காக எளிமையாக பறைசாற்றுவதுதான் என்னுடைய வேலை. இதிலிருந்து நான் மாற்றமே கொள்வது இல்லை. ஏழை மக்கள் அறிய வேண்டும் தெய்வத்தை. அடைஞ்சிருக்காங்களே, இங்க பாருங்க, அதிகாலையிலிருந்து வேலை செய்து 300 ரூபாய் 200 ரூபாய் வேலை செய்து அதுல 100 ரூபாய் வேனுக்கு கொடுத்து இந்த இடத்துல வந்து கச்சேரி கேட்கிறாங்களே தினந்தோறும். இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒன்று கிடைக்க வேண்டாமா? என் அப்பனே, அதை கொடுக்கணும்னு ஐயா வேணும் இல்ல, ஐயா தருவார்னு தானே நம்பிக்கிட்டு இருக்கிறேன். வருவாரா இல்லையா மக்கா? அதனால தான் இவ்வளவு பிரசங்கம் ஓங்கி அடிக்கிறேன். அற்புதமான இறைவனுடைய அற்புதத்தை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக அந்த ஆதி பரம்பொருள் அந்த அம்மைமாரை சோதித்தார். ஆனால் அந்த தெய்வ கன்னியர்கள் என்ன செய்தார்கள்? உறுதியாக இருந்தார்கள். அந்த உறுதி உன்னிடம் வேணும். எவனோ பிரசங்கம் பண்றான்னு போயிடாத. அவன் பணம் கொடுத்தா மத மாதிரி போயிருக்கான், வேலை கிடைக்குன்னா மத மாதிரி போயிருக்கிறான், எங்கேயாவது படிப்புக்குன்னா மத மாதிரி போயிருக்கான், பொண்ணு கட்டுறதுக்காண்டி மத மாதிரி போயிருக்கான்டா. போயிடுவான் ஐயா, போயிடுவான். போறானா இல்லையா? ஆமா, போயிடுவான். நீங்களும் அப்படிதானே. பிள்ளைக்கு நல்ல வரனே வரல, எல்லாம் வருது, நல்ல நல்ல மாப்பிள்ள வருது, ஒன்னும் அமையல, எல்லாம் வேற மதம். ஆமா, மதமா வாழ போகும், புள்ள வாழ்ந்தா சரி. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. அதோட பாலும் கணத்துல கொண்டு தள்ளலாமே. ஆமா, அதானே. அவளுக்கு மதம் பெருசா, இவனுக்கு மதம் பெருசு இல்லையா? இவன் மாறி போயிருக்கான். அப்பங்காரன் கோயில் குளம் எல்லாம் சுத்தி பிள்ளைய பெற்று பேர வச்சிருக்கான் சுயம்பிலிங்கன்னு. இவன் மாப்பிள்ளையா சுயம்பிலிங்க அப்படி கூப்பிடாத. இல்ல, என் பேரு சுலைமான் ஷெட்டு. என்ன நான் மெட்ராஸ் போறோம்ல, அப்போ என் ஒய்ஃப் பேர் மும்தாஜ். இவனை என்ன செய்யறது? கும்தாஜ் மாத்திட்டானா? இவனை என்ன செய்யறது? அப்படித்தானே. ஆறுமுகசாமி ஆரோக்கிய சாமியா மாறுறான், செல்லச்சாமி ஜபஸ்தியானா போயிட்டான், ஐயா சவுந்தரராஜே ஷவுஷா போயிட்டான்,
பால்சாமி பால் ராஜா போயிட்டா. இப்படி மதம் மாறி போறவனால என்ன பலன் உண்டு? இது மாற்றத்துக்குரிய இடம் இல்ல. இந்துவாக பிறந்தாய், இந்துவாக வாழு, இந்துவாக வாழ்கிறாய், இந்துவாக வாழு, அது உனக்கு வாழ்வின் சிறப்பு. இது வெறித்தனம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரம். இதிலே கிடந்தவன் இதிலே வாழ வேண்டும், இதன் அற்புதத்தை உணர வேண்டும். இந்த உலகத்தில் இந்து மதத்தை போல் உயர்ந்த மதம் எதுவும் இல்லை, அதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு சிறப்புக்குரிய இறைவன் தெரியுமா நம்ம அப்பே? அவனை கேளுங்க மக்கா. ஆதிசக்தி அன்னை சக்தி ஜோதி சக்தியாகி 1008 அலைகடற்குள்ளே ஐயாவை உண்டமாகி அங்கா